கிறிஸ்துவுக்குள் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கடைசியாக நீங்கள் எப்பொழுது ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னீர்கள்? தேவனை அர்த்தத்தோடு ஆராதிப்பது என்பது எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெளியே வந்தவுடன் என்ன நடந்தது? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 16ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கிய பொழுது 16ஆம் சங்கீதம் முதல் 24ஆம் சங்கீதம் வரை ஒரே தொகுப்பு என்று கண்டுகொண்டோம். குறிப்பாக மீதம் இருக்கும் யூத மக்களின் தீர்க்க தரிசனத்திலே இயேசு கிறிஸ்து தொடர்பான காரியங்கள் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நாம் சங்கீதம் 18ஐ பார்க்க போகிறோம். சவுலுடைய கரத்திலிருந்து தாவீது விடுதலையை பெற்ற பொழுது தேவனை துதித்து பாடிய சங்கீதம்தான் இந்த 18ஆம் சங்கீதம். தாவீது எழுதிய அற்புதமான சங்கீதங்களுள் இதுவும் ஒன்று. பொதுவாக இந்த சங்கீதத்திலே தாவீதினுடைய அனுபவத்தை மட்டுமே பலர் பார்க்கிறார்கள். இந்த சங்கீதத்தை ஏற்கனவே நாம் 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுதும் கவனித்தோம். கவிதை நடையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும் சில வரிகள் கவிதை நடையை விட மேலான சத்தியங்களை சொல்கிறது. இது தேவனுடைய குமாரனை குறித்து பேசுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மேசியாவை குறித்து சொல்லுகிறது. இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கும் ஒருவர் மரணத்தின் வாயின் என்று மகிமையான யெகோவாவின் அரியணை வரை என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே இந்நாட்களிலே அன்பை குறித்து பல காரியங்கள் சொல்லப்படுகின்றன. பழைய ஏற்பாட்டிலே அன்பை குறித்து எதுவுமே சொல்லப்படவில்லை என்று சிலர் சொல்வார்கள். இப்பொழுது இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பமாகிறது கவனியுங்கள். சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கடைசியாக நீங்கள் எப்பொழுது ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னீர்கள்? நீங்கள் செய்யக்கூடிய மிக அற்புதமான காரியங்களுள் இது ஒன்று. ஆண்டவரிடத்திலே உங்கள் அன்பை நீங்கள் கூறுவது. இந்த நேரத்திலேயும் நாம் எங்கே இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமுறை கூட ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வோமா? ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். தேவன் நம்மை நேசிப்பதினாலும் நமக்கு ஒரு இரட்சிப்பை ஏற்படுத்தி இருப்பதினாலும் தேவனுக்கு துதி உண்டாகிறது. அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், எப்பொழுதும் நம்மேலே கருத்துள்ளவராயிருக்கிறார். இங்கே கர்த்தரே என்னுடைய பலன் என்று தாவீது அழைக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 18:2, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். தேவனை தன்னுடைய பலன் என்று அழைத்தார். இப்பொழுது தேவனை தன்னுடைய கன்மலை என்றும் கோட்டை என்றும் இரட்சகர் என்றும் குறிப்பிடுகிறார். மீண்டுமாக கர்த்தர் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்கிறார். பலிபீடத்தில் இருக்கும் கொம்புகளை ஒரு மனிதன் போய் பிடித்து கொள்வான் என்றால் அவனை தாக்க வருகிற ஒருவரும் அவனை தாக்க மாட்டார்கள். இவ்வாறுதான் நாம் எப்பொழுதும் கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனே நம்முடைய கொம்பாயிருக்கிறார். அவரே நமக்கு கோட்டையாயிருக்கிறார். உயர்ந்த கோட்டையும் ஒரு நல்ல பாதுகாவலை கட்டளையிடுகிறது. அங்கே இருந்து தூரமாக நாம் பார்க்க முடியும். நம்மிலே பலர் இப்படி தூரமான காட்சிகளை கண்டுகொள்ளக்கூடிய உயர்ந்த கோட்டையிலே ஏற வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனாய கர்த்தருக்கு மிக அருமையான பெயர்கள் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வசனங்களிலே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய மற்றொரு காரியம், தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்தை எழுதும் பொழுதும் என் பலன், என் கன்மலை, என் தேவன் என்று குறிப்பிட்டிருப்பது மிக சிறந்ததாயிருக்கிறது. என் இரட்சகர் என்றும் அவர் தெளிவாக கூறுகிறார். பிரியமானவர்களே, தேவன் எங்கும் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்று சொல்வது வேறு,
தேவன் என் பலனாயிருக்கிறார் என்று சொல்வது வேறு. அவர் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்வது வேறு. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்வது வேறு. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனிங்கள். நம்முடைய பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ சேர்த்திருக்கும் ஆரம்ப பள்ளிக்கு நாம் செல்லும் பொழுது அங்கே அநேக சிறிய குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் இனிய முகத்தோடு, சிரித்த முகத்தோடு நாம் அவர்களை பார்க்கிறோம். ஆனால் ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது அது வித்தியாசமானதாக இருக்கிறது. காரணம் என்ன? அது நம்முடைய சொந்த பிள்ளையாகவோ அல்லது நம்முடைய சொந்த பேர பிள்ளையாகவோ இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியுமா? கர்த்தர் என் கோட்டையாய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அவரே என்னுடைய இரட்சணிய கொம்பு என்று சொல்ல முடியுமா? அவரே என்னுடைய கேடகம், என்னுடைய பலன், என்னுடைய இரட்சகர், என்னுடைய கன்மலை என்று நாம் கூற முடியுமா? அப்படி கூற முடியும் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் நீங்களும் அவரை நம்பி அவரண்டை வர வேண்டும். சங்கீதம் 18:3, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நம்மிலே பலர் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது துதிக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஏன்? அவரே துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். ஆங்கிலத்திலே வொர்ஷிப் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த வார்த்தை பழங்கால ஆங்கிலோ சாக்சன் மொழியிலே வர்த் என்ற வார்த்தையிலிருந்து உண்டானது. அதாவது டெல்லிங் காட் ஹிஸ் வொர்ஷிப் இஸ் வொர்ஷிப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தன்மைகளை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவரை துதிப்பதுதான் தேவனை அர்த்தத்தோடு ஆராதிப்பதாகும். சங்கீதம் 18:4, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. மீண்டுமாக இந்த சங்கீதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறது. இந்த பாடலை தாவீதோடு இணைந்து நாமும் கருத்தோடு பாட முடியும். தாவீது தன்னுடைய அனுபவங்களை எண்ணி பார்ப்பதை சற்று கவனியுங்கள். இந்த சங்கீதத்திலே தாவீதின் வாழ்க்கையையே ஓரளவு நாம் பார்க்க முடியும். ஆனால் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 18:5-6 பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கவனித்தீர்களா? மீண்டுமாக என் தேவனே என்று அழைக்கிறார். இதன் விளைவு என்ன? தேவன் செவி கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெளியே வந்தவுடன் என்ன நடந்தது? அதை குறித்து தான் அடுத்த சில வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 18:7, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. தம்முடைய குமாரர்களுக்கு பாவியான மனிதர்கள் செய்த காரியத்தை குறித்து தேவன் கோபமுள்ளவராய் இருந்தார். நற்செய்தி நூலும் நமக்கு இதை சொல்லுகிறது. கல்லறையில் இருந்த கல் உருட்டி தள்ளப்பட்ட பொழுது பூமி அதிர்ச்சி உண்டானது. வானத்திலே வேறு என்ன நடந்தது என்பது தெளிவாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதை குறித்த சில விளக்கங்களை அடுத்த சில வசனங்களிலே வாசிக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 18:8-11 வரை வாசிக்கிறேன். அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது எங்கும் காரிருள் சூழ்ந்தது என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? சங்கீதம் 18:13, கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல் மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. 18ஆம் சங்கீதம் ஆரம்பத்திலேயே என் என்று ஆரம்பமாகிறது. பின்னர் 7வது வசனத்திலே அது மாற்றம் பெற்று
தேவன் செய்த செயல்களை குறித்து கூறுகிறது. அடுத்த வசனத்திலிருந்து அவர் மற்றும் என் என்ற வார்த்தைகளையும் பார்க்கிறோம். இலக்கணப்படி பார்த்தால் இது தவறு என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் நானும். சங்கீதம் 18, 16, 17 வசனங்கள். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஆம் பிரியமானவர்களே, அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். நமக்கும் தேவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவு தேவையானதாக இருக்கிறது இல்லையா? தேவன் நம்முடைய பெரிய எதிரிகளிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார். இன்று உங்களுக்கு எந்த காரியத்திலாவது உதவி தேவையா? நீங்கள் ஈடுபடும் எந்த காரியத்திலாவது உங்களுக்கு ஒரு பங்குதாரர் தேவையா? ஒருவரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலேயும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஒருவர் உண்டு. இந்த காரணத்தினாலே தான் நான் வேறு எந்த ஒரு மனிதனை விட இவர் மேலே அதிக நம்பிக்கையாயிருக்கிறேன். இதே காரணத்தினாலே தான் நீங்களும் அவர் மேலேயே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கலாம். சங்கீதம் 118:8 நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று மிக தெளிவாக சங்கீதக்காரன் கூறியிருக்கிறார். சங்கீதம் 18:48 பாருங்கள். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர். யார் இந்த கொடுமையான மனுஷன்? இவன்தான் பிசாசானவன். வசனங்கள் 49-50. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நமக்கும் இரக்கம் பாராட்டுகிறவராயிருக்கிறார். இந்த அருமையான சங்கீதம் ஒரு துதி ஒலியோடு நிறைவடைகிறது. என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எப்பொழுதும் நாம் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உதடுகளிலே எப்பொழுதும் துதி இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் ஆழங்களிலே எப்பொழுதும் தேவனை நோக்கி துதி உண்டாகிக் கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 107 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு துதி செலுத்தவில்லை என்றால் வேறு யார் தேவனுக்கு துதி செலுத்துவார்கள்? எனவே மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு துதி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நடக்கும் பொழுதும், உட்கார்ந்திருக்கும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும் நம்முடைய உள்ளம் அவரை பாடிக்கொண்டே இருக்கட்டும். இப்பொழுது நாம் 19ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். சிருஷ்டிப்பை குறித்த சிறந்த ஒரு சங்கீதம் இது என்று சொல்லலாம். இந்த சங்கீதம் பல வேத பண்டிதர்களால் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது சிருஷ்டிப்பை குறித்தும், இரண்டாவதாக நியாயப்பிரமாணமாகிய கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சங்கீதத்திலே நன்றாக உற்று பார்க்கும் பொழுது இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று சிருஷ்டிப்பு, இரண்டாவது கட்டளைகள், மூன்றாவது கிறிஸ்து. இயற்கையில் தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய கற்பனைகளிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுவே மனிதனுக்கு தேவை என்று எண்ணி இவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவும் தாவீது எழுதிய ஒரு சங்கீதம்தான். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதே இதன் பிரிவுகளை நாம் எளிதாய் பார்க்க முடியும். முதல் 6 வசனங்களிலேயும் தேவன் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு எல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல் என்று சொன்னால் சர்வ வல்லவர் என்று பொருள். அவரே சிருஷ்டிப்பின் சர்வ வல்லமை உள்ளவர். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே, ஆதியிலே எலோகிம்
வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிகராகிய அவருடைய பெயர் எலோஹிம். இரண்டாவது பிரிவு 7வது வசனத்திலே துவங்குகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் என்று துவங்குகிறது. இங்கே கர்த்தர் யெகோவா என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே 7 முறை கர்த்தர் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். இறுதியாக மேலும் 2 பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 14வது வசனத்திலே அவரை கன்மலை என்றும் மீட்பர் என்றும் சங்கீதக்காரன் கூறுகிறார். சங்கீத புத்தகமானது வேத புத்தகத்தின் பல பகுதிகளை குறித்த தெளிவை நமக்கு கொடுக்கிறது. உங்கள் இருதயமும் இதை படிக்கிறதுனாலே ஆசீர்வதிக்கப்படும் என்று விசுவாசிக்கிறோம். இது ஒரு அதிகாலையின் சங்கீதம் என்று சொல்லலாம். முதல் 6 வசனங்களிலே நான் ஏற்கனவே சொன்னது போல சிருஷ்டிப்பை குறித்து இது பேசுகிறது. 8ஆம் சங்கீதமும் சிருஷ்டிப்பை குறித்த ஒரு சங்கீதம். அங்கே சந்திரனை குறித்தும் நட்சத்திரங்களை குறித்தும் நாம் வாசித்தோம். அதை இரவின் சங்கீதம் என்று சொன்னோம். 19ஆம் சங்கீதம் ஒரு காலை வேளையின் சங்கீதம். இங்கே சூரியனை குறித்து நாம் வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 19 முதல் 6 வசனங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதுமில்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கவனித்தீர்களா? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வானங்கள் தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய வல்லமையையும் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. மட்டுமல்ல, அவருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் கூட இவை வெளிப்படுத்துகிறது. உலகம் உண்டானது முதற்கொண்டு சிருஷ்டிப்பு தேவனுக்கு சாட்சி பகருகிறது. குறிப்பாக அவருடைய சிருஷ்டியாகிய மனிதனுக்கு அது சாட்சி கூறுகிறது. திருச்சபையின் விசுவாச அறிக்கைகளும் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது அண்ட சராசரங்களையும் படைத்தவர் தேவனே என்பதற்கான பல விளக்க உரைகளை பார்க்கலாம். பிதாவாகிய தேவனே உலகத்தையும் வானங்களையும் சிருஷ்டித்தவர் என்பது தெளிவாகிறது. பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது திருத்துவமும் அதிலே ஈடுபாடு கொண்டது. எபிரேய வார்த்தையிலே எலோஹிம் என்கிற வார்த்தையானது பன்மையான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவும் அந்த சிருஷ்டிப்பிலே ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டையும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயும் மற்றும் ஒரு ஆரம்பத்தை குறித்து யோவான் குறிப்பிடுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. மீண்டுமாக கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுதும் மீட்பின் பணியிலேயும் திருத்துவத்தின் ஈடுபாட்டை பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் திட்டம் செய்தார், குமாரனாய் இயேசு கிறிஸ்து விலைக்கிரயத்தை செலுத்தினார், பரிசுத்த ஆவியானவர் அதை பாதுகாத்துக் கொள்கிறார். பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பை திட்டம் செய்தார்,
குமாரன் அதை செயல்படுத்தினார். அவரே அதை மீட்டும் எடுத்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் முழு சிருஷ்டிப்பின் மேலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். சூரியனை ஒரு மணவாளனுக்கு ஒப்பிட்டு சொல்வது ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை அது நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவர் தமது மகிமையோடு கூட மீண்டுமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் இந்த பூமிக்கு வரும் முன்னதாக திருச்சபையை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார். அவரே பிரகாசமான விடிவெளி நட்சத்திரமாயும் இருக்கிறார். அவர் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுகிறார். விடிவெளி நட்சத்திரம் எப்பொழுதுமே சூரிய உதயத்திற்கு முன்னதாக நமக்கு காணப்படுகிறது. எனவே சிருஷ்டிப்பை குறித்து, அதன் மகத்துவத்தை குறித்து மிக அற்புதமாக இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை குறித்து அடுத்ததாக நாம் சிந்திப்போம். சங்கீதம் 19 7 முதல் 11 வரை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. கர்த்தருடைய கற்பனைகளை குறித்து 7 காரியங்களை இங்கே சங்கீதக்காரன் கூறுகிறார். முதலாவது, கர்த்தருடைய கற்பனை குறைவற்றது. கர்த்தருடைய கற்பனை குறைவற்றதாக இருக்கிறபடினாலே அது நம்மை ரட்சிக்க முடியாது. ஏனென்றால் நாம் குறைவற்றவர்கள் அல்ல. அதனுடைய எதிர்பார்ப்புக்கு நாம் வாழ முடியாது. ஆனால் நியாயப்பிரமாணத்திலே எந்த குறைவும் இல்லை. தேவனுடைய கிருபையை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன சொல்கிறார்? ரோமர் 7 12 முதல் 14 வரை பாருங்கள். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். பிரமாணத்திலே எந்த தவறும் இல்லை. நம்மிலே மறுக்க முடியாத தவறுகள் இருக்கிறபடினாலே பிரமாணத்தின்படி நாம் யாவரும் மரிக்க வேண்டும். தேவனுக்கு முன்னதாக நாம் எல்லாரும் பாவிகள் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டுகிறது. இரண்டாவதாக, கர்த்தருடைய சாட்சி சத்தியமானது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் பாவத்தை தண்டிக்கப் போகிறார். அவருடைய சாட்சி சத்தியமானது. நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அதை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானவை. சிலர் சொல்வார்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சில கற்பனைகள் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது தேவனுக்கு பிடிக்கும். அவை சரியானவை, அவை செம்மையானவை. எது சரியானது, எது செம்மையானது என்பதை தேவனே அறிந்திருக்கிறார். இது அவருடைய உலகம். அவரே இந்த உலகத்தை உருவாக்கினவர். அவரே இங்கே சட்ட திட்டங்களை எழுதுகிறவர். புவியீர்ப்பு விசை என்கிற சட்டம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதற்காக நான் மாடியிலிருந்து வெளியே நடப்பேன், எதுவும் என்னை ஒன்றும் செய்யக்கூடாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்காக தேவன் புவியீர்ப்பு விசையை நிறுத்தப் போவதில்லை. அது எல்லாருக்கும் ஒன்று போலவே செயல்படும். நான்காவதாக, கர்த்தருடைய கற்பனை தூய்மையானவை. அது நமக்கு என்ன செய்யுமாம்? நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதாயிருக்கிறது. ஐந்தாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் உள்ளது. பயம் என்று சொல்லும் பொழுது இது பரிசுத்தமான நடுக்கத்தோடு உள்ள நம்பிக்கையை குறிக்கிறது. இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது அது நம்மை சுத்தமாக காத்து கொள்ளுகிறது. பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் நம்மை விலக்கி காக்கிறதா இருக்கிறது. தகப்பனாருக்கு பயப்படும் பயமுள்ள மனிதன் தீமைகளிலே போய் மாட்டிக்கொள்ள மாட்டான். தகப்பனார் கண்டிப்புள்ளவராயிருந்தாலும் அவரை நேசிக்கிறவனாயிருப்பான்.
6வதாக, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மை உள்ளவை. பிரியமானவர்களே, சத்தியமாவது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? யோவான் 18:38 பிலாத்து இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். இயேசு கிறிஸ்துவே சத்தியம். 7வதாக, கர்த்தருடைய நியாயங்கள் நீதி உள்ளதாயிருக்கிறது. தேவன் செய்யும் எல்லா காரியங்களும் நீதியானவையே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை முழுவதையும் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 10 கற்பனைகள் அருமையானவைகள், ஆனால் அதை நாம் கைக்கொள்ள முடியாது. இதைத்தான் வேதவசனம் நமக்கு சொல்கிறது. எனவேதான் நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு தேவனிடத்திலே நான் வரும்பொழுது தமது கிருபையினாலே அவர் என்னை மீட்டுக் கொள்கிறார். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் கருத்தாய் 30 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள அர்ப்பணித்திருப்பதனாலே வேறு எந்த வகையிலையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வருகிறீர்கள். இன்னமும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு உதவியாக இருந்திருக்குமே. இன்று உங்களுக்கு எந்த காரியத்திலேயாவது உதவி தேவையா? நான் ஒருவரை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13.